மறுபடியும் இன்னொரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் இன்னொரு தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். இன்றைக்குள்ள தலைப்பு தேவனுடைய பிரசன்னத்தில் தங்குவான். Today's topic is dwelling in the presence of God. Let us look to our Lord in prayer. வாருங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு புதிய நாளை கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்பதுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் எங்களுக்கு புதிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய சுகம், விடுதலை ஆண்டவரே எங்களை நடத்திட்டோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வேத பாடம் சங்கீதம் 91 வசனங்கள் 1-2. Today's scripture portion is from Psalms chapter 91 verses 1 and 2. வாசிக்க கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம் வாழ்கிற நாட்கள் ரொம்ப பயங்கரமான நாட்களாக இருக்கிறது. We are living in a time of distress and struggle and trouble. கடினமான நாட்களாக இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த நாட்களில் வேதத்தில் சங்கீதம் 91 விசேஷமாக நம்ம வாசிக்கும் போது அதில் நமக்கு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற ஒரு வசனமாக இருக்கிறது. When we read in scripture in Psalm chapter 91, when we read through the scripture gives us comfort and assurance from God the Creator. தேவனிடத்திலிருந்து நமக்கு இந்த நம்பிக்கை வருகிறது. இந்த சங்கீதம் அநேகருக்கு ஒரு பலனை கொடுக்கிறதாக இருக்கு. It gives a confidence, it gives strength to those who read and believe in them. அதை வாசித்து அதை நம்பி இருக்கிற ஒருவருக்கும் அது நம்பிக்கை, பலன், உறுதியை கொடுக்கிற ஒரு சங்கீதமாக, வசனமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, வேதத்தில் வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். We feel when we read the scripture, especially when we read Psalms, we see that we feel the presence of God is so close to us. நம்ம பக்கத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 91 குறிப்பாக இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து உங்கள் மத்தியில் நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த பாகத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்கள், so many promises are there for us, where the Lord has put there for us in Psalm chapter 91. It holds great promises. பெரிய வாக்குத்தத்தங்கள், பெரிய ஆசீர்வாதங்களே அங்கே வைத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91 Psalm 91 verses 1 and 2, the first two verses, முதல் 2 வசனத்தை நாம் பார்க்கும்போது இதை நம்ம ஆழமாக நம்ம பார்த்தோம் என்றால் என்ன சொல்லுகிறது என்றால், நம் ஆண்டவரோட நெருங்கி அவரோட இருதயத்தோட இருக்கிற ஒரு நிலைமையை காட்டுகிறது. It shows it tells us about staying close to God's heart. Verses 1 and 2 says that we are staying close to God. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. Verse 1. Verse 2, I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவரோட நெருங்கின ஒரு அனுபவம். It's a new experience we see in Psalm 91 verses 1 and 2. Coming close to God in the shelter of the Most High, in the secret place of Most High, இந்த மறைவில் இருக்கும் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம் என்று சொல்லும்போது it's a close relationship with God. It's a close relationship with God. ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தை பார்க்கிறோம். It's a close relationship. Okay. And praise God. In John chapter 12 verse 26, யோவான் 12வது அதிகாரம் 26ல கூட நம்ம இப்படி பார்க்கலாம். வாசிக்க கேட்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன்.
நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். Praise God. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், என்னை பின்பற்ற ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருப்பான். ஸோ இந்த சங்கீதம் 1:2 பார்க்கும்போது ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரர் அருமையாக சொல்லியிருந்த பார்க்கிறோம். ஸோ ஆகையால் இன்றைக்குள்ள பாடத்தில் நம்ம ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's what God expects from us. And the same verse in John chapter 12 verse 26, யோவான் 12:26 தொடர்ந்து என்ன சொல்லுகிறதுனா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனே பிதாவானவர் கனம் பண்ணுவார். God will honor the person who serves the Lord. அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிற தேவன். ஸோ இந்த சங்கீதம் 91 அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவு, அவரோட நிழலில், in his shadows, in his shade, அவருடைய மறைவில் இருக்கிறது, அவருடைய சீக்ரெட் பிளேஸ், அவருடைய விசேஷமான இடத்துல நம்ம இருக்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we believe and we know that when we are close to God, God will give all the protection we need for our life. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வாழ்க்கை பாதையில் அவர் அவரோட நெருங்கி இருக்கும்போது, அவரோட மறைவில் இருக்கும்போது, when we are in his shade, in his shadow, we know that God will just cover us and take care of us. நம்மளை மூடி மறைத்து நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சங்கீதம் 91 வசனம் 1, he who dwells in the shelter, in King James version we see it says secret place. In NIV it says shelter. secret place னா மறைவில் இருக்கிறவன் என்று தமிழில் சொல்லப்படுகிறது. தேவன் இடத்துல இருக்கிறது. we will rest in the shadow. அவருடைய நிழலில், இங்கிலீஷில் ரெஸ்ட்னு சொன்னால் ஒரு ரெஸ்ட், ஓய்வு. ஜஸ்ட் ஒரு ஓய்வு எப்படி எடுப்பாங்கனாக்கா அவங்க பாதுகாப்பாக இருக்கும்போது, சமாதானமாக இருப்பார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பாதுகாப்பு அரவணைப்புக்குள்ள இருக்கும்போது நம்ம சமாதானத்தோட வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிச்சயமாக ஆண்டவருடைய பாதுகாப்பு அரவணைப்புக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள நம்ம வர வேண்டும். we need to come into his presence, into his closeness with God. then we will find the rest we need in the shadow of the Almighty. ஆகையால் இந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் உடைய நிழலில் தங்குவான் என்று சொன்ன இந்த வசனம் அது என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லும் போது, அவரோட நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அது எதில் வரும் என்றால் ஆராதனையில் வரும். முதலாக ஆராதனையில் வரும். இந்த நெருங்கின ஒரு உறவு ஆராதனையில் வரும். come in worship, as we worship God in spirit and in truth. ஆவியோட உண்மையோட ஆராதிக்கும் போது அந்த நெருங்கின உறவு, அவருடைய அரவணைப்புக்குள்ள, அவரோட நிழலுக்குள்ள நம்ம வருகிறதா பார்க்கிறோம். ரெண்டாவது நாங்க பார்க்கும்போது, ஜெபம் பண்ணும் போது அந்த அறையில போய் ஜெபம் பண்ணுங்க. உன்னோட பிதாவோட அந்த உறவு, அந்த நெருங்கின உறவு. ரெண்டாவது பிரேயர், ரெண்டாவது ஜெபம். முதலாக வர்ஷிப் நம்ம பார்க்கிறோம். வர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவரோட இணைகிறோம். ரெண்டாவது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோட இணைகிறோம். மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தை, இட்ஸ் the word of God. we come close to God. when we worship we come close to God. when we pray we come close to God. when we read the word and meditate upon the word we come close to God. so இந்த மூணு காரியத்தை பார்க்கும்போது, அது என்னத்தை முழுமையாக பார்க்கும்போது தேவனுடைய நெருங்கி நம்ம வாழ வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது we obey his commandments. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் we need to do his will. அவருடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கிறோம். trusting and believing him. நாலாவது அவரை விசுவாசித்து, அவரை நம்பி, அவரை பின்தொடர்ந்து செல்வது. ஐந்தாவது நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் யோவான் 12 அதிகாரம் 26 வசனம் சொன்னது போல, அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டும். we need to be as a servant of God, as a people of God, we need to be where God is. that's where we have to be. அங்கதான் நம்ம இருக்கணும். தேவன் இருக்க இடத்துல, தேவனுடைய பிரசன்னம் இருக்க இடத்துல நம்ம இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். so it is worship, prayer and the word of God will bring us close to God. அவரோட நெருங்கின ஒரு உறவுக்குள்ள கொண்டு வரதாக நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 91வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கும்போது, I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. I will say of the Lord. நான் ஆண்டவரை பற்றி எப்படி அறிக்கையிடுவேன்? How am I going to acknowledge God? I'm going to acknowledge God and say that He is my Lord. அவர் என் கர்த்தர், நெருங்கின உறவு, அவர் என்னுடைய கர்த்தர். It's my Lord, my personal experience with God, my personal fellowship with God. என்னுடைய கர்த்தர். Say of the Lord, He is my refuge. அவர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டையாக இருக்கிறார். என்னுடைய தேவன் நம்பி இருக்கும் என் தேவனாக இருக்கிறார். He is my God in whom I trust. It's a personal experience. I will say, he says, the Bible says in Psalm 91 verse 2, சங்கீதம் 91 வசனம் 2 சொல்லுகிறது, நான் சொல்லுவேன் என்று. I. It's a personal calling, personal experience with God, that I will say of the Lord, He is my refuge. I will open my mouth, I will open my lips and say, He is my refuge. அவர் என்னுடைய அடைக்கலம், and my fortress, அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறோம் என்னுடைய தேவன் என்று சொல்லி உறுதியோடு வாயில அறிக்கையிடுறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் வசனம் 2 தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா, it is we are giving glory to God. இது நம்ம அறிக்கையிடும் போது, இந்த நம்ம அவரோட இருக்கிற இந்த உறவில் இருக்கும்போது, அவரை எப்பொழுதும் நம்ம அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள். We are people who glorify the Lord. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். By proclaiming with faith and trusting God. அவர் விசுவாசத்தில் அறிக்கையிட்டு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது, அது தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That brings glory to God. When we have faith and trust in Him, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசம் வைக்கும் போது அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. அப்பொழுதே அவர் நமக்கு அடைக்கலமும் நமக்கு கோட்டையமாக இருப்பார். He will be our refuge and our fortress. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The other one I just want to say is from Psalm 91, சங்கீதம் 91 வசனம் 3 இருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால், when we look at Psalms 91 verses 3 to 7, we can see a few things. It says about the difficulties, the dangers surrounding us. நம்மளை சுற்றி இருக்கிற ஆபத்தை குறித்து அது சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். We can see that the dangers surrounding us. இந்த வசனங்களில் ஆபத்தை குறித்து, நம்மளை சுற்றி என்ன ஆபத்து இருக்கிறது அதை குறித்து வசனம் 3 இருந்து 7 வரைக்கும் பார்க்கலாம். It says in verse 3, surely He will save you from the fowler's snare and from the deadly pestilence. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வேடனுடைய கண்ணிக்கு. He will save us from the fowler's snare. And what is this fowler's snare? இந்த வேடனுடைய கண்ணி என்று சொல்லுகிறது என்னது என்று பார்க்கும்போது, இந்த வேடன் என்று இந்த fowler's snare என்று சொல்லும்போது, வேடனுடைய கண்ணின்னு சொல்லும்போது, அந்த நாட்களில் இந்த வேடன் இந்த பறவைகளை பிடிப்பார்கள், குருவிகளை பிடிப்பார்கள். ஓகே, அப்பொழுதே அவர்கள் கண்ணி வைப்பார்கள், வலை போடுவார்கள். பலவிதமான கண்ணி வைத்து இந்த பறவைகளை அவர் பிடிப்பார். அந்த பவுல்ஸ் அதை பிடிப்பார்கள். பிடிக்கிறதுக்கு தந்திரமாக அந்த பறவைக்கு தெரியாமல் அவர்கள் கண்ணி வைப்பார்கள். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம கூட இப்படிப்பட்ட ஒரு கண்ணியிலிருந்து விடுவிப்பார். அப்ப யார் நமக்கு இந்த கண்ணி வைக்கிறாங்க? Who is the person who puts a trap for us? Who is the fowler who puts a trap for us? எந்த ஒரு வேடன் அவர் நமக்கு கண்ணி வைக்கிறவனா இருக்கிறான்னு பார்க்கும்போது 2 காரியம். ஒன்று எரேமியா 5வது அதிகாரம் வசனம் 26 சொல்லுகிறது, மக்கள், ஜனங்கள், people will put a trap for you. இன்னைக்கு ஜனங்கள் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், ஒரு தேவனோட பிள்ளைக்கு கண்ணி வைக்கிறதுக்கு, ஒரு எப்படியாவது வகை தேடி அந்த மனுஷனை விழுவிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். People, they will set a trap for you. So God is warning here, saying that there is a danger that people will put a trap for you, will put a snare before you. And the second thing is, the devil will put a snare, a trap for you. நமக்கு சாத்தானானவன் எப்படி வகை தேடி கச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். So he puts a trap to snatch people, God's people.
தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்கும்படி அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அவன் பிசாசானவன் கண்ணி வைக்கிறான். முதல் மனுஷன் கண்ணி வைக்கிறான். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது பிசாசானவன் சாத்தானவன் கண்ணி வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மூணாவது வசனத்தை பார்த்தனாக்கா ரெண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால் from deadly pestilences. அப்ப பாழாக்கும் கொள்ளை நோய் நமக்கு ஆபத்தாக இருக்கிறது. டேஞ்சர்ஸ் அரவுண்ட் us. முதலாக வேடனுடைய கண்ணி ஃபவுலஸ்னே. the second one is deadly pestilence. பாழாக்கும் கொள்ளை நோய். பாழாக்கும் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். இந்த COVID-19 ஒரு தொற்று நோயாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நோய்களே நம்மளை சுற்றி ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். so there's a danger. Okay, in Psalm chapter 91 verses 3 to 7 it says about the dangers surrounding us. The foulest snare, the deadly pestilence. வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் வசனம் 5ல் you will not fear the terror of the night nor the arrow that flies by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். ஓகே, நம்ம பயப்பட மாட்டோம்னு சொல்லி. அப்போ நம்மளை சுற்றி என்னது? இரவில் உண்டாகும் பயங்கரம் இருக்கிறது, பகலில் பறக்கும் அம்பு இருக்குது. Praise God. There's a danger. இரவில் உண்டாகும் பயங்கரம். இந்த இரவில் உண்டாகும் பயங்கரம் நம்ம பார்க்கிறோம். இதை சொல்லும் போது ராத்திரி நேரத்தில் அநேக விதமான வித்தியாசமான பயங்கரமான காரியங்கள் நடைபெறுகிறது. நம்மளை சுற்றி நடைபெறுகிறது நம்ம பார்க்குறோம். என்னது நடக்குது? ராத்திரியில் நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறோம், வீடு ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே பற்றி எரிஞ்சிருது. ஒரு ஆபத்து, பயங்கரம் அங்கே இருக்கிறது. ராத்திரியில் படித்து வீட்டில் இருக்கும்போதே கொள்ளர்கள், திருடர்கள் வீட்டில் எல்லா பொருளையும் திருடி போகிறதை நம்ம பார்க்குறோம். ராத்திரி நேரத்தில் அநேக சில பேர் சில பிள்ளைகளை கடத்தி போகிறதை நம்ம பார்க்குறோம். இரவில் வருகிற பயங்கரம். இரவில் இது மட்டுமல்ல, பல விதமான பயங்கரம் ராவில நடக்கிறது. இந்த பயங்கரம் நம்மளை சுற்றி இருக்கிறதே ஆண்டவர் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் பகலில் பறக்கும் அம்புக்கும், ஏரோ தட் ஃப்ளைஸ் பை டே. அப்போ பகல் நேரத்தில் இந்த அம்பு என்னதுன்னு சொல்லும்போது வேதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 64 வசனம் 3 in Psalm 64 verse 3 it says a lash of the tongue. மனிதனுடைய நாவிலிருந்து வருகிற வாயில வருகிற வார்த்தைகள் மக்களை புண்படுத்தும், மக்களை வேதனைப்படுத்தும், மக்களை அழித்து போடுவிடும். அதை தான் நான் பார்க்கிறோம். இட் இஸ் த ஏரோ, த டங் இஸ் லைக் an arrow. இந்த நாவு ஒரு அம்பை போல இருக்கிறது. இட்ஸ் லைக் an arrow, ஒரு அம்பை போல இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையில் எபிசியர் 6:16 in Ephesians chapter 6 verse 16 it says that flaming arrows of the evil one. இந்த பிசாசோட அம்புகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, பிசாசானவன் அவனுடைய அம்பை அவன் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு அது புண்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம், மக்களை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். That is what the Bible warns us about. And also இந்த பிசாசானவன் நம்மளை இந்த அம்புனால அவன் நம்மளை காயப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, so it can be in many ways the devil injures, காயப்படுத்துறது, injury to others. So God wants in this Psalm 91 for us to be on alert. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 6வது வசனத்தில் nor the pestilence that stalks in the darkness nor the plague that destroys at midday. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இருளின் நடமாடும் கொள்ளை நோய். ஓகே, ஸோ இன்றைக்கு ராத்திரியும் பகலும் எல்லா நேரமும் அது என்ன குறிக்குதுன்னா எல்லா நேரத்திலையும் ராத்திரியாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி நமக்கு சுற்றி எல்லா விதமான பல விதமான ஆபத்துகள் இருக்கிறதுன்னு சொல்லி அது சொல்லுறது. வசனம் 7 சொல்லுகிறது. In verse 7 it says 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Praise God. It shows about மரணம். இது மரணத்தை குறித்து சொல்லுகிறது. மரணம் என்ன? பஞ்சம், மரணம், பட்டயம். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். It's also the sword. Okay,
1000 may fall at your side. யுத்தம் நடந்தது. பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்கும்போது இது சங்கீதம் அந்த நாட்களில் எழுதப்பட்டது. அது யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. பட்டயத்தினாலே அநேகர் மரித்து போவார்கள். ஆனால் எவ்வளோ ஆபத்து சுற்றி இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோட இருக்குதுன்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்திக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ட் டுடே இன்னைக்கு மறுபடியும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு உறுதியான ஒரு உறுதியை கொடுக்கிறாரு. God is given us an assurance of protection. God will cover us and protect us from this harm and danger. அதனால நம்ம சொல்ல முடியாது அவரோட மறைவில நம்ம இருந்தால் நம்மளுக்கு வியாதி வராது. அவர் மறைவில இருந்தாக்கா, அவரோட நிழலுக்குள்ள நம்ம அமர்ந்திருந்தா, அவரோட நெருங்கி இருந்தாக்கா நம்மளுக்கு போராட்டங்கள் வராது என்று அல்ல. ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம் நம்மளோட இருக்கும். In the midst of all our difficulties, in the midst of trouble, in the midst of all the diseases, God will be with us. அதுதான் இந்த பாகத்தை நம்ம பார்க்கிறோம். It doesn't say that no sickness will touch you or whatever, but God's hand of mercy will be upon us. தேவனுடைய கிருபையின் கரம் நம்ம மேல இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you in வசனம் 9 நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் God is giving us assurance of protection, ஒரு பாதுகாப்பின் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. 9வது வசனம் சொல்லுகிறது, in verse 9 he says, if you make the most high your dwelling, even the Lord who is my refuge. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஓகே, நம்ம தாபரமாக நம்ம கொண்டாய் என்று சொல்லப்படுகிறது. மேக்ஸ் த மோஸ்ட் ஹை யோர் டுவெல்லிங். அவரை நம் பக்கத்தில் நம்ம இருக்கிறார் என்றால், நம்ம அவரோடு கூட இருக்கிறோம் என்றால், அப்படி என்றால் நம்ம ஆராதனையிலே அவரோடு ஒன்றாக இருக்கிறோம், ஜெபத்தின் மூலியமாக ஒன்றாக வருகிறோம், அவர் வார்த்தை மூலியமாக ஒன்றாக வருகிறோம். அப்படின்னு சொல்லும்போது இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தில் நான் உன்னோட இருப்பேன் என்று. The Lord says that I will be with you. I will be with you if you come, you stay close to me. Hallelujah. Praise God. Praise God. ஆடுகள், தாவீது ஆடு மேய்க்கும் போது ஆடுகள் அவர் அந்த ஆடுகள் கிட்ட தான் இருப்பார். ஆடுகள் அவர்கிட்ட தான் இருக்கும். அப்பொழுதுனா அவருக்கு அந்த ஆடுகளுக்கு பல விதமான பிராணி, பல விதமான பயங்கரமான அனிமல்ஸ் அதுகிட்ட இருந்தே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா அவர் அந்த மேய்ப்பர் பக்கத்திலேயே தான் இருக்கும். அந்த ஆடு பக்கத்திலேயே தான் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும். அந்த மேய்ப்பர் இருக்கிற இடத்துல தான் பக்கத்திலேயே கூட இருக்கிறதுனால அதுக்கு ஆபத்து வராது. ஆபத்து வந்தாலும் மேய்ப்பர் இருக்கிறார் பாதுகாத்துக்கொள்ள. அதை போல நம்ம பார்க்குறோம், இங்கே நம்ம ஆண்டவரோட நெருங்கி நம்ம கிட்ட பக்கத்திலேயே இருக்கும்போது, அவரோட ஆராதனையில் பக்கத்தில் இருக்கும்போது, ஜபத்தில் பக்கத்தில் இருக்கும்போது, ஆண்டவரோட வார்த்தையில் பக்கத்தில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, 10வது வசனத்தில் முதல் சொல்றாரு, நோ ஹார்ம் வில் befall you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லுகிறது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னா பொல்லாப்பே வராதா? பொல்லாப்பு எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரசனம், அந்த பொல்லாப்பு வரும்போது அவரோட பிரசனம் நம்மோட இருந்து தாங்கிக் கொள்ளுது, காத்துக்கொள்றதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord will cover you with his feathers. அவருடைய சிறகுகளை நம்ம மூடிக்கொள்கிற தேவனா இருக்கிறாரு. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதுதான் இந்த சங்கீதம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. No disaster will come near your tent. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க வீட்டில், அப்பயும் யாராவது கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாங்க, ஏதாவது திருடிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பாதுகாப்பு இருந்தோம், அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நமக்கு பாதுகாப்பாக அவர் தான் நம்மளுக்கு துணையாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு நம்ம போடலாம் சுற்றி, பட் அது நிச்சயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார்னா அது உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, வசனம் 11 சொல்லுகிறது, for he will command his angels concerning you to guard you on all your ways. அநேக வேளையில் நம்ம மறந்துடுறோம், தேவ தூதர்கள் நமக்கு இருக்கிறார்கள், உதவி செய்ய இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளையிடுவார் தூதர்களுக்கு. ஐயோ என் மகன், ஐயோ என் மகள் ஆபத்தில் இருக்கா, போய்
இப்பொழுதே போய் ஒரு உதவி செய்ய என்று சொல்லி ஆண்டவர் தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா நம்ம அவரோடு இருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வரக்கூடாது என்று பார்க்கிற தேவன் தேவ தூதர்களை கட்டளையிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். He will command the angels, his angels concerning you to guard you in all your ways. உங்க போற பாதையில வழியில எல்லாத்திலையும் ஆண்டவர் பாதுகாப்பு எப்போதும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாகனம் ஓட்டுகிறோம், கார் ஓட்டுகிறோம், சில இடத்துக்கு போயிட்டு வரோம். எத்தனை முறை இவ்வளோ ஆபத்து வந்திருக்குது. ஒரு வினாடி நம் கண்ணு மூடி முழிக்கிறதுக்கு முன்னே அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் காத்திருக்கிறார். என் வாழ்க்கையில அநேக சம்பவம் அப்படி நடந்திருக்கிறது. எவ்வளவோ ஆபத்து, ஒரு வினாடி, 1 செகண்ட் ஆண்டவர் காப்பாத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் ஓட்டும் போதும் சரி, இல்லை நடந்து போகும்போதும் சரி, பல காரியங்களில் ஆண்டவர் ஒரு வினாடியில் என்னைய திடீரென்று காப்பாத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நான் நிச்சயமாக நான் சொல்ல முடியும். நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவம் நீங்க பெற்றிருப்பீங்க. ஒரு வினாடியில கண்ணு மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இது நடந்துச்சு, நான் தப்பிச்சிட்டேன். அதை தேவ தூதர்கள் நம் பக்கத்தில் இருந்து ஆண்டவர் கட்டளை இடுகிறார். நம்ம அவரோட நெருக்கமாக, அவரோட நெருங்கி, அவரோட நிழலில், அவரோட பாதுகாப்புகளை, அவரோட சிறகின் கீழே நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை பாதுகாப்பார். அவரோட தூதரை அவர் கட்டளையிடுவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 13வது வசனம் பார்த்தோம்னா, he says that when we are close to God, when we are in his shadows, in his protection, in his view, அவரோட பார்வையில், அவரோட சமூகத்துக்கு முன்பதாக நம்ம இருந்தோம் என்றால், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து நம்ம இருந்தோம் என்றால், அது சொல்லுகிறது, God has given us the authority and also the protection. அந்த வசனம் சொல்லி, you will tread upon the lion and the cobra, you will trample the great lion and the serpent. ஓகே, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பல சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Praise God. Praise God. Okay. It's all the dangers around us. எவ்வளவு பெரிய ஆபத்து. அது மிருகமா இருக்கலாம், அது பிசாசா இருக்கலாம். ஆண்டவர் அதை மேற்கொள்றதுக்கு நம்ம கூட துணையாக இருப்பார். He will be with us in times of trouble, in times of danger, when we face obstacles, he is there for us. When we are close, we always dwell in his presence. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is there. And then in verse 14 to 16, 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் பார்த்தோம் என்றால், it's a beautiful thing when we read this, we are strengthened people of God. இன்னைக்கு இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். God is strengthening us. Don't be discouraged. சோர்ந்து போயிடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. பிகாஸ் கர்த்தரோட நம்ம நெருங்க இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. வாழ்வோ தாழ்வோ எதா இருந்தாலும் நம்ம பயம் இல்லை. ஏன்னா கர்த்தர் is watching over us. அவரோட கண் நம்ம மேல இருக்கிறது. His eyes is upon you. His eyes is upon me. உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் கண் பார்வை எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அவரோட எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும்போது அவரோட பார்வை, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்ம கிட்ட எப்பொழுதும் இருக்கு. His presence is always close by to us to help us. Okay, 14வது வசனத்தை பார்த்தோம்னா, because he loves me, says the Lord. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. I will rescue him. அவனே விடுவிப்பேன். I will rescue him. ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டாக்கா அதுல இருந்து காப்பாற்றுவேன். He will rescue. He is the rescuer. அவர் விடுவிக்கிற தேவன். அவர் விடுவிக்கிற தேவன். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். Our God is a God who delivers. Praise God. And then verse தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, I will protect him for he acknowledges my name. என் நாமத்தை அவன் அறிந்து இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And 15வது வசனம் அழகாக சொல்லுகிறது, he will call upon me and I will answer him. He will call upon me and I will answer him. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று. He will மறு உத்தரவு கொடுப்பாரு. சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பேசுகிறோம், பதிலே இல்லையே, சத்தமே காணுமே, எந்த பதிலுமே காணுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னாக்கா, நம்ம அவரோட நெருங்கி நம்ம வாழும்போது, அவரோட நெருங்கி அவரோட நிழலில், அவரோட பாதுகாப்புக்குள்ள, அரவணைப்புக்குள்ள ஆராதனை, ஜெபம், வசனம், இந்த 3 காரியத்தில் நம்ம அவரோட நெருங்கி வரும்போது அவர்
நம்ம விடுவிக்கிற தேவனாக, நம்மளை பாதுகாக்கிற தேவனாக, நம்ம ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. He will answer our prayers. He says, he will call upon me and I'll answer him. சரியா? நான் சத்தம் போட நான் மௌனமா இருக்க மாட்டேன். I will not be silent. He will call upon me and I will answer. Praise God. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு உடனே நமக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும்னாக்கா நம்ம அவரோட எப்போதும் நெருங்கி அவரோட ஒன்றாக நம்ம இருக்க வேண்டும். We have to be together with the Lord. கர்த்தரோட நம்ம ஒன்றாக நெருங்கி நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார், அப்படிப்பட்ட ஒரு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். Praise God. And then he says, I'll be with him in trouble. I'll be with him in trouble. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, I will be with him in trouble. ஆபத்து இல்லாதவங்க யாருமே இல்லை. Everybody goes through some kind of trouble. And the Lord said, I will be with you. So இன்னைக்கு நீங்க யாராவது கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கீங்களா? Don't worry. Because the Lord's covering is upon you. கர்த்தருடைய அரவணைப்பு, கர்த்தருடைய நிழல் உங்க மேல விழுந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And then he says that I will deliver him and honor him. அவனை தப்பு விட்டு அவனை கனப்படுத்துவேன். I will deliver. ஆபத்தில் இருக்கீங்களா? I will deliver you and honor you. கனப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This is very important in our life. People don't respect us, but God says that I will make people respect you. உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the verse 16 he says that with long life I will satisfy him. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life will I satisfy him and show him my salvation. Praise God. Today in Psalm 91, I've just gone through briefly the whole of Psalm 91. இந்த முழு சங்கீதத்தை நம்ம கடந்து சென்றிருக்கோம். ஆனால் இது முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வருகிறான்னு பார்க்கும்போது, முதலாக அவரோடு நம்ம இணைந்து நெருக்கமாக இருக்கணும். We have to be close to God. We have to be close to him. We have to be with him. If we want to receive his protection and covering, we have to be close to always be with him. அவரோட நம்ம ஆராதனையில் ஒன்றாக இருக்கணும், அவரோட ஜபத்தில் ஒன்றாக இருக்கணும், அவரோட வேத வாசிப்பு தியானத்தில் நம்ம ஒன்றாக இருக்கணும். When we come together in this, we come closer to God, because worship brings us closer to God. ஆராதனை நம்மை ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக கொண்டு வருகிறது. It brings closer to the presence of God. And when we pray, have the relationship with God, தேவனோட உறவு கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது, we come close to him. And when we go through his words, we listen to his voice. அவரோட வார்த்தை அவருடைய குரல். When we listen to his voice and we obey that voice, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, we are coming closer to him. We come closer to him. We stay close to him always. When we worship, when we pray, when we meditate upon the word. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் அப்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆராதனையில் உண்மையாக ஆராதிப்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உண்மையாக நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம உள்ளத்தை திறந்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Let us pray and let us meditate upon the word. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆண்டவரோடு நெருங்கி நம்ம வர முடியும். God will be there. God's presence will be there. Today he is watching over us. நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் தேவ ஜனமே. அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் எந்த நன்மையும் அவர் வாழ்க்கையில் குறையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. இந்த சங்கீதம் 91 பல காரியங்கள் இருக்கிறது அப்பா. There's so many things in it, so deep things in it, our Lord. But today, Lord, what you put in my heart, I've shared, Lord, your words. I pray that, Lord, these words will bear fruit in our life. எங்களோட வாழ்க்கையில் கனி கொடுக்க, உண்மையில ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாங்கள் நம்பிக்கை வைக்க, அதிகமாக இன்னும் நெருக்கமாக நாங்கள் வர, ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நெருங்கி வர, ஜபத்தில் தொடர்ந்து நெருங்கி வர, வார்த்தையில் ஆண்டவரே நெருங்கி வர நீர் கிருபையை தருவீராக. ஆண்டவரே இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உமக்கே ஆண்டவரே. What a beautiful words you have given us, Lord. We pray that you will continue to minister in our life. எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்களை நீ செய்யும் அப்பா. ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்ட நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரே, இப்படிய வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்படிய வார்த்தையை அனுப்பி நீர் அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவீராக, சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.